பிரியமானவர்களே, இப்போதும் தாவீதும் இஸ்ரவேல் தேசத்தின் தேச கொடியாகிய அதில் காணப்படுகிற அந்த நட்சத்திரமும் என்ன என்பதை குறித்து தான், அதற்குரிய முக்கியமான இணைப்பு என்ன என்பதை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு பேரே தாவீதின் நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை அழைக்கிறார்கள். இந்த தாவீது என்பவர் மிகப்பெரிய ஒரு ராஜா, யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. ஒன்றுபட்ட இஸ்ரவேல் தேசம் இந்த தாவீது ராஜாவுடைய நாட்களில் மிக சிறப்பாக ஆளுகை செய்யப்பட்டிருந்தது. இவர் சங்கீதங்களை பாடின தாவீது ராஜா ஆவார். இந்த இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேல் மக்களின் அடையாளமாக அவர் மாறியிருக்கிறார். எப்படின்னா, தாவீதின் வேறுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வசனத்தில், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இந்த ஒரு வசனத்திலேயே தாவீதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் அதன் மூலமாக என்றென்றைக்கும் நித்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுவானவருடைய காரியம் இந்த ஒரு வசனத்திலேயே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தில் எப்படின்னா, 2 முக்கோணங்கள், மேல் நோக்கிய முனை கொண்ட ஒரு முக்கோணமும் கீழ் நோக்கிய முனை கொண்ட ஒரு முக்கோணமும், இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நட்சத்திரமாக காணப்படுகிறது. இது எதை குறிக்கிறதுனா, மேல் நோக்கிய முனையுடைய முக்கோணம் தேவனுடைய சிம்மாசனமாகிய வானத்தை நோக்குகிறதாக அடையாளம் காணப்படுகிறது. கீழே நோக்கி இருக்கிற அந்த முக்கோண முனையானது எதை குறிக்கிறதுனா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறதாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் அந்த தாவீதின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் 2 முக்கோணங்களை உடையதாக அது ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இது எபிரேய மொழியில் தாவூத் அப்படிங்கிற அதை எழுதும் பொழுது டாலத் வாவ் டாலத். தாலத் என்பது ஒரு முக்கோண வடிவத்தை குறிக்கக்கூடிய எபிரேய பழைய எழுத்து முறையாகும். அதற்கு பின்பாக வரக்கூடிய வாவ் என்பது சிலுவையின் அடையாளமாகிய ஆணி, அதை குறிக்கிறது ஒரு இணைப்பு சொல்லாகும். மீண்டுமாக வரக்கூடிய இன்னொரு டாலத் என்பதும் அதுவும் ஒரு முக்கோணம். 2 முக்கோணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கோணம், அப்போ முக்கோணம், இணைப்பாகிய சிலுவை மற்றும் இன்னொரு முக்கோணம், இந்த இரண்டும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது தாவீதின் நாட்களில் இருந்த அந்த ராஜ்யமும் இனி வரக்கூடிய நித்திய மகிமையில் இருக்கக்கூடிய ராஜ்யமும் சிலுவை என்கிற இயேசுவானவருடைய அவருடைய மரணத்தின் மூலமாக அது இணைக்கப்படுகிறது. அதாவது தாவீது யூத ஜனங்களாகிய அவர்கள் சிலுவையின் மரணத்தினால் உண்டான விடுதலையின் மூலமாக, இரட்சிப்பின் மூலமாக நித்தியமாக அவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை இதன் மூலமாக அவர்கள் என்றென்றைக்கும் இணைக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். இந்த கொடியில், அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் கொடியில் காணப்படுகிற இந்த நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம் என்பதை மாத்திரமல்ல, யூதர்களின் அடையாளமாக, தேவனோடு உள்ள உறவின் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அது காணப்படுகிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்றும் உன் சந்ததியில் இயேசு ராஜா வருவார் என்றும் அந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியாகத்தான் தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுவானவர் நித்திய மகிமையிலே, நித்திய ராஜ்யத்திலே, இனி வரக்கூடிய நாட்களிலே
1000 வருஷ அரசாட்சி மற்றும் நித்திய ராஜ்யத்தில் அவரே நித்திய வெளிச்சமாக ராஜாவாக என்றென்றைக்கும் இருப்பார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்துருக்குறோம். அப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட தாவீதின் திறவுகோலை உடையவர் யார் அப்படின்னா அது இயேசு மகாராஜா தான். இப்படியாக இந்த தாவீதுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கு காணப்படுகிற அந்த கொடிக்கும் மிக முக்கியமான ஒரு இணைப்பு இருப்பதை நம்ம புரிந்திருக்கிறோம் இல்லையா? இன்னும் மேலும் சில காரியங்களை நம்ம அதை குறித்து பார்க்கலாம். ஆன்மீக அர்த்தம், அதாவது அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது சொல்லுதுன்னா அந்த நீல நிறம் என்பது அதாவது தேவனுடைய பரிசுத்த உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது கவனன்ட் பீப்புள் ஆகிய யூதர்களுக்கு அவர்கள் என்றென்றைக்கும் நித்திய தேவனாகிய அவருடைய தேவனுடைய பரிசுத்த உறவு என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கும் என்கிறதுன்னு ஒரு அடையாளமாக அது சொல்லுகிறது. அப்போ உடன்படிக்கையில் வாழக்கூடிய அந்த யூத ஜனங்கள் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை என்றைக்கும் காக்கிறவராக, அந்த தேசத்தை காக்கிறவராக, ஒரு பாதுகாப்பு, அதாவது ஷீல்டாக அவர் இருக்கிறார். ஷீல்டுனா ஒரு பாதுகாப்பு, ஒரு கவசம் என்பதாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவாக இந்த ஒரு குறியீடு, அதாவது நட்சத்திர குறியீடு காணப்படுகிறது. இது மேலுமாக அதனுடைய பின்னணி அந்த கொடியில் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு நீல நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த வெள்ளை எதை குறிக்கிறதுனா தூய்மையும் சமாதானத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் குறிக்கிறது. இந்த கொடியானது இன்னும் ஒரு காரியத்தை குறிக்கிறது. அவர்களுடைய ஜெப துணி, அதாவது டேலிட் அப்படிங்கிற ஒரு ஜெப துணி அவங்க யூதர்கள் பயன்படுத்துவாங்க. அந்த கொடியில் இந்த நீல கலர் கோடுகள் குறித்த ஒரு துண்டு போன்ற ஒரு டவல் போல் அவங்க போட்டு தான் அதை ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது அதில் காணப்படுகிற அந்த குறியீடு நீல கோடுகளாகும். அதைத்தான் இந்த கொடியில் கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ ப்ளூ கலர் அதாவது நீல கலர் வானத்தை, ஆகாயத்தை குறிக்கிறது. ஆகாயம் என்பது, வானம் என்பது பைபிளை பொறுத்த வரைக்கும் அது தேவனுடைய சிம்மாசனம், பரலோகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதை பரலோக தேவனுடைய இருப்பிடத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவரோடு இருக்கக்கூடிய ஜெப ஐக்கியத்தையும் அவர் மனுஷனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கும் ஒரு பாதுகாப்பு ஆகிய 5 விதமான முழு அர்த்தமுடையதாக இந்த நீல நிற நட்சத்திரம் உடைய அந்த இஸ்ரவேலின் தேசத்தினுடைய தேசிய கொடியானது நம்மை நினைவுபடுத்துகிறது. மேலும் அவர் என்றென்றைக்கும் இந்த தேசத்தை நான் காப்பதிலிருந்து விலகவே மாட்டேன், என்றென்றைக்கும் அது உறுதியாக இருக்கும் என்கிற வாக்குறுதி அது நினைவுபடுத்துகிறது. அதை ஒரு விசேஷமான நீல நிறம், அதை டேக்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேய பதத்தில். இது ஆசாரிகளுடைய உடைகளுடைய ஒரு பரிசுத்த, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசாரியன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சால்வையினுடைய அடையாளமாக இந்த டேக்லெட் அப்படிங்கிறது காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் தாவீது ராஜா பெத்லகேம் என்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். இவர் யூத, அதாவது யாக்கோபினுடைய 12 புத்திரர்களில் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் இவர். அதை போலவே இயேசு கிறிஸ்துவும் யூதாவில் உள்ள பெத்லகேமில் தான் அவர் யூத குலத்தில் தான் பிறந்தார். எப்படின்னா இவர் தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியுமானவர். அப்படிங்கிறது காரியம் எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம்னா, தாவீதினுடைய மகன் சாலமோன், அவனுடைய வம்சத்தில் வந்த யோசேப்பு தான் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய அவர் கணவர். யோசேப்பு, மரியாள் இவங்களுக்கு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆவிக்குரிய ரீதியில் அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு பிறந்தவர். ஆனால் பூமியில் அந்த யோசேப்பு யாருடைய வம்சத்தில் வந்தவர்னா தாவீதினுடைய மகன் சாலமோனுடைய வம்சத்தில் வந்தவர். அதே தாவீதினுடைய இன்னொரு மகன் நாத்தானுடைய வம்சத்தில் வந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் இயேசுவினுடைய தாயாகிய மரியாள். இந்த வம்சாவளி அட்டவணையை நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு விசை நான் காமிச்சிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
மரியாளுடைய வம்சமும் இயேசுவினுடைய தகப்பனாகிய யோசேப்பின் வம்சமும் தாவீது ராஜாவுடைய வம்சத்திலிருந்து தான் வந்தது. அதனால தான் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் போனால் அந்த சிட்டி சிட்டி ஆஃப் டேவிட் என்று தான் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துல தாவீதினுடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறைக்கு அந்த ஒரு பகுதியில் தான் 120 பேர் கூடின அப்போஸ்தலருடைய நடபடியில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி மேல் வீட்டு அறையில் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதை நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவு விசேஷமான தாவீதின் டேவிட் சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த காரியங்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நம்ம நினைக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் தாவீதுக்கும் இனி வரக்கூடிய தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தை நம்ம இணைத்து பார்க்க நாம் என்றென்றைக்கும் அதை மறக்கவே கூடாது. அதில் ஒரு சந்தோஷம், அதில் அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் அந்த நட்சத்திரத்தோட 6 முனைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மற்றும் கீழே மேலே அப்படிங்கிற காரியம் 6 முனைகளை குறிக்கிறதாக இருக்குது. இது தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறவர், ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ வியாபி அப்படிங்கிறத குறிக்கிறது. அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, ஆனால் சர்வ வியாபியாக என்றென்றைக்கும் நம்மோடு எல்லா திசையிலும் இருந்து நம்மை அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக, டேவிட் ஷீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த தாவீதினுடைய பாதுகாப்பு அரணாக நம்மோடு இருக்கிறவர் என்பதை குறித்தும் அவர் மேசியாவின் வம்சாவளி, மேசியானிக் லைன் என்று சொல்லக்கூடிய மேசியாவுடைய வம்சத்தில் வந்த தாவீது எப்படின்னா, தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அந்த வம்சாவளி என்னன்னு சொல்லப்படுகிறதுனா மேசியாவின் வம்சம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியின் மூலமாக தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, தாவீதின் வேரும் சந்ததியுமானவரை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தின் கொடியில் காணப்படக்கூடிய, தேசிய கொடியில் காணப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய பின்னணியை குறித்தும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து இதை போல காரியங்களை தொடர்ந்து வீடியோவாக உங்கள் மத்தியில் வெளியிடும்படிக்கு அவர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களும் அப்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து காணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.